பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு ஆடை கட்டுப்பாடு விதிப்பது சரியான அணுகுமுறையா? இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற கேள்விகளை மக்களிடம் முன்வைத்தது புதிய தலைமுறை. இதற்கு மக்கள் அளித்த பதில்களை இனி பார்க்கலாம். காலேஜ் போனோன்னா அந்த காலேஜில் எல்லாமே மாறி போயிடுது. இந்த மாறுறப்போ சில பிள்ளைங்க சுடிதார் போடுது, ஜீன்ஸ் போடுது, சில பிள்ளைங்க எல்லாமே போடுது. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களும் சரி, ஆம்பளை பயல்களும் சரி, கரெக்டானபடி நம்ம தமிழ் பண்பாடை மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டான அந்த செக்ஸியாக இல்லாமல் நார்மலாக நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மற்ற இதுக்கு ஒரு இது பண்ணணும்னு என்னுடைய அபிப்பிராயம். நம்ம தமிழோட பாரம்பரியமாக சேரீ இருக்குது. அந்த சேரீயை எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டா என்ன கலரில் வேணாலும் வந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேரீயை கட்டிட்டு வந்தோம்னா ட்ரெஸ்ஸு கட்டுப்பாடாகவும் வந்துடும், ஒரே மாதிரியாகவும் போயிடும், ஒழுக்கமாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக யூனிஃபார்ம் அவசியமாக இருக்கிறது நல்லது. காலேஜ் ட்ரெஸ் கோட் இருக்கிறது நல்லதான். ட்ரெஸ் கோட்னா ஒரு டீசென்ட், அவ்வளோதான், டீசெண்டாக இருக்கணும், அவ்வளோதான். தவிர மற்றபடி நம்ம ட்ரெஸ்ஸில் எந்த வேறுபாடும் பார்க்க போகிறது கட்டாயம் தேவை. யூனிஃபார்ம் என்பது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருப்பதற்கான ஒரு யூனிஃபார்ம் தேவை. அது என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்றது தான் பிரச்சனை இருக்குது. அதனால் கட்டாயமாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சமமாக, பணக்காரன் ஏழை இல்லாமல் சமமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு கட்டாயமாக தேவை. பொதுவாக எல்லாருக்குமே வரையறுக்கப்பட வேண்டிய ஒன்று தான். நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாருக்குமே உடை அப்படிங்கிறதுல ஒரு வரையறை அப்படிங்கிறது தேவை தான். படிக்கும்போது ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அந்த உடைங்கிற விஷயத்தில் அவங்க ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் நல்லாயிருக்கும்.